ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வீடியோ எடிட்டிங் பற்றி புதுசாக சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ எடிட்டிங்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. நம்ம சீரிஸில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கைன்மாஸ்டர்ன்ற அப்ளிகேஷன். உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் பற்றி சுத்தமாக தெரியலனா கூட பரவாயில்ல, இந்த சீரிஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடிட்டிங்கோட பேசிக்ஸை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த சீரிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினர்ஸ்க்காக தான். அதனால் இந்த சீரிஸில் வர எல்லா வீடியோஸையும் மறக்காமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எந்த வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாட்டில் மொத்தம் 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதல் விஷயம் கைன்மாஸ்டரோட இன்டர்ஃபேஸ், ரெண்டாவது விஷயம் எப்படி வந்து வீடியோ இம்போர்ட் பண்ணுறது, மூணாவது விஷயம் ட்ரான்சிஷன். கைன்மாஸ்டரோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். நடுவில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வரும். இது ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப், ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரேட், மூணாவது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர். இது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கேட்குது. நான் லேண்ட்ஸ்கேப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இங்கே மேலே டிக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதனோட இன்டர்ஃபேஸை பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல தான் உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு டூல்ஸ்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை அங்கேருந்து தான் நீங்கள் வீடியோவை கேலரியிலேருந்து இம்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே. நீங்கள் இம்போர்ட் பண்ணுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஷோ ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டைம் லைன். நீங்கள் இம்போர்ட் பண்ணுற வீடியோட டைம் எவ்வளோ, நீங்கள் எடிட் பண்ண வீடியோட டைம் எவ்வளோ, எல்லாமே இங்கே தான் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ். இதை பற்றி நான் இந்த சீரீஸில் போக போக சொல்கிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பட்டன். நீங்கள் அதை கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் இம்போர்ட் பண்ண வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வீடியோ எடிட் பண்ணதை நீங்கள் கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் எப்படி வீடியோவை இம்போர்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். வீடியோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் இருக்க எல்லா ஃபோல்டர்ஸுமே வந்துடும். அதில் எந்த ஃபோல்டரில் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே டிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண வீடியோ இங்கே இம்போர்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் இதை ரைட் சைடில் தள்ளினீங்கன்னா இது வந்து உங்கள் வீடியோட ஸ்டார்டிங்க்கு கொண்டு போகும். பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்டிங் வந்துட்டேன். அதுவே நீங்கள் லெஃப்ட் சைட் தள்ளினீங்கன்னா இது வீடியோட எண்டுக்கு கொண்டு போகும். இப்போ எப்படி இது கூடவே இன்னொரு வீடியோவை ஆட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இன்னொரு வீடியோ இதுக்கு முன்னாடியே வேணும்னா இந்த கர்சரை ஸ்டார்டிங்கில் வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த வீடியோ முடிச்சுட்டு தான் நீங்கள் இம்போர்ட் பண்ணுற இன்னொரு வீடியோ வந்து ப்ளே ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த கர்சரை எண்டுக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு மறுபடியும் மீடியான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே டிக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. டிக்குன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் ஆகிடும். இப்போ நான் ரைட் சைடில் தள்ளனா இது மறுபடியும் வீடியோட ஸ்டார்டிங்கே கொண்டு போகும். இப்போ எப்படி இந்த 2 வீடியோவுக்கும் நடுவில் ட்ரான்சிஷனை ஆட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் டைம் லைனில் ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா இந்த 2 வீடியோவும் ஜாயின் ஆகிற இடத்துல நீங்கள் வந்துடுவீங்க. இந்த 2 வீடியோவும் ஜாயின் ஆகிற இடத்துல உங்களுக்கு ப்ளஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஃபால்ட்டாக நிறைய ட்ரான்சிஷன் எஃபெக்ட் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ட்ரான்சிஷன் எஃபெக்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேருந்து அந்த வீடியோவுக்கு போகும்போது எந்த மாதிரி எஃபெக்டில் அது வந்து பார்த்திங்கன்னா போகணும், அது பேர் தான் ட்ரான்சிஷன். இந்த இடத்துல உங்களுக்கு எக்கச்சக்கமான ட்ரான்சிஷன் எஃபெக்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சிஷன் அப்ளை ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா
நான் அப்ளை பண்ணேன். அந்த செலக்ட் பண்ண ட்ரான்சிஷன் இங்கே அப்ளை ஆகிடுச்சு. இப்போ உங்கள் எல்லா வீடியோ எடிட்டிங்லாம் முடிச்சிட்ட பிறகு மேலே அந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேக் வந்துடுவீங்க. நீங்கள் எடிட் பண்ண வீடியோ இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கேலரியில் சேவ் ஆகல. நீங்கள் எப்படி இந்த வீடியோ கேலரியில் சேவ் பண்ணுறதை பற்றி இந்த சீரீஸ்லேயே நான் இன்னொரு வீடியோ போடுறேன். நீங்கள் அதை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 2 ஆப்ஷன் வரும். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எடிட். அதை கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் ப்ளே. இதை கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் எடிட் பண்ண வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். நான் இப்போ எடிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் எடிட் பண்ணிக்கலாம். இதோடு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ முடியுது. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு புரியலனா கூட மறுபடியும் வீடியோ பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நீங்கள் எல்லாத்தையுமே கற்றுப்பீங்க. இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.